மோடி அவர்கள் வந்து இஸ்லாமியருக்கு எதிரானவர், இஸ்லாமியருக்கு எதிரான அரசியல் செய்றாங்க. ஒரு பாபரி அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த இந்த சம்பவம், ஒரு பெண் வன்கொடுமை, விஜய் சேதுபதி அவர்களின் உண்மையான கேரக்டர் கலிய பெருமாள், கலியமூர்த்தி என்பவர் மதராசாக்கள் வைத்து உலேமாக்கள், இந்த தீவிரவாத இயக்கங்கள், அவர் என்னமோ வந்து இவங்களுக்கு எதிராக நடக்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஆனா உண்மையான இஸ்லாமியர்கள் சிசிடிவி கேமராலாம் அண்ணா யூனிவர்சிட்டியில எப்பயுமே இருக்கும். அதோட ஃபுட்டேஜ் இல்லைன்னு சொல்றாங்க. ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பு ஒன் வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் திருமதி ராதா தேவர் மேம் அவங்க. தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பார்க்கக்கூடியவர். மனதில் தோன்றும் எண்ணங்களை டக்குன்னு அழகாக தெளிவாக எடுத்துரைப்பதில் வல்லவர்னு சொல்லலாம். அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். மேம் வணக்கம் மேம். இங்க வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஐடியாலஜில அரசியல் பண்றாங்க. பொதுவாகவே இங்கு இந்தியாவில் மதவாதத்துக்கு எதிராகவும் பிரிவினைவாதத்துக்கு எதிராகவும் ஒரு கட்சியை முத்திரை குத்துறாங்க, தொடர்ந்து முத்திரை குத்துகிறார்கள் எதிர்கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து அப்படின்னா அது கண்டிப்பா பாஜகவாகத்தான் இருக்கும். இப்படிப்பட்ட எதிர்கட்சிகள் எல்லோரும் பாஜகவை மதவாத கட்சி என முத்திரை குத்த குவைத்தில் மிகப்பெரிய ஒரு விருது வந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு கிடைத்திருக்கு. அந்த விருதின் பெயர் என்ன, அந்த விருதுக்கான மகத்துவம் என்ன, அந்த விருது அவருக்கு கொடுத்ததுனால ஏன் இங்க இருக்கிறவங்க கதறாங்க? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து குவைத் அரசு வந்து கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய நாட்டின் உயரிய விருது, அது பேரு. அது என்ன அந்த விருது வந்து முபாரக் அல் கபீர் அப்படின்னு ஒரு விருதை கொடுத்திருக்காங்க அவருக்கு. அதை ஆனர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா குவைத் மட்டும் இல்ல, சவுதியா இருக்கட்டும், துபாயா இருக்கட்டும், அபுதாபியா இருக்கட்டும், அந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல வளைகுடா நாடுகளில் எல்லாத்துக்குமே அவருக்கு உயரிய விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு உறவை வந்து பேணி கொண்டிருக்கிறார். அதுதான் வந்து உண்மை. அது மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, மோடி அவர்கள் வந்து மதத்தை தாண்டி தான் பேசுறாரு. இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஆனா இந்தியாவில் இருக்கும் சில இஸ்லாமியர்களும் சில இஸ்லாமிய அமைப்புகளும் மட்டும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் என்னமோ வந்து இவங்களுக்கு எதிராக நடக்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. ஆனா உண்மையான இஸ்லாமியர்கள், அதாவது வளைகுடா நாடுகள்ல தானே நம்ம வந்து மெக்கா மெதினா இருக்கிறதுனால அங்க இருந்து தானே இஸ்லாம் பரவியது. அங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து மோடியை மிகவும் மதிக்கிறார்கள். அவருக்கு நிறைய இந்த மாதிரியான மரியாதையெல்லாம் செய்திருக்கிறார்கள். ஆனா எனக்கு என்ன இங்க வந்து வேடிக்கை வருதுன்னா, இந்தியாவில இருக்கவங்க முக்காவாசி பேர் வந்து அதாவது முஸ்லிம் எல்லோருமே 100% என்ன பாத்தீங்கன்னா எல்லாரும் மதம் மாறியவர்கள். அவங்க யாரும் பிறப்பால் இஸ்லாமியர்கள் யாருமே இங்க கிடையவே கிடையாது. எல்லாரும் ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னாடி மாறி இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதை என்னமோ அந்த குவைத் அரசரை வந்து அவரு வந்து இஸ்லாமுக்கு எதிராக நடக்கிறாரு அப்படி இப்படின்னு அவங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா இவங்க எல்லாம் யாரும் அங்க உள்ள நுழைய கூட முடியாது. ஒருத்தருக்கு சிட்டிசன்ஷிப் எல்லாம் எதுவுமே கிடைக்காது, அங்க கொடுக்க கூட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நாடு அது. அந்த நாட்டிற்கு வந்து மோடியோடைய அந்த அருமை தெரிந்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. பொருளாதார விஷயங்கள் இருக்கிறது. இன்னும் உங்களுக்கு பல விஷயங்கள் இருக்கு. அதாவது உலகம் சார்ந்த அரசியல் ஒண்ணு இருக்கு. அதற்காகத்தான் அவர்கள் மோடியை வந்து மிகவும் மதிக்கிறார்கள். மேலும் வந்து இந்தியா போன்ற ஒரு சந்தை, பெரிய சந்தை அவர்களுக்கு உண்டு. இந்த சந்தை வந்து அவங்க பொருளாதார சந்தை இது. அந்த சந்தைக்கு இன்றைக்கு பிரதமராக இருப்பவர் மோடி. இவங்க சொல்றாங்க இல்லையா, நம்ம எல்லாரும் வளைகுடா நாடுல போய் நீங்க எல்லாம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில இஸ்லாமியர்கள் வலைதளங்கள்ல இல்ல பேசும்போது சொல்லுவாங்க, உங்களுக்கு அப்போ துபாயில போய் எதுக்குடா சம்பாதிக்கிறீங்க, வெளில வாங்க, எதுக்கு சவுதியில போய் வளைகுடா நாடுகளில் போய் வேலை பார்க்கும் அந்த இந்தியர்களின் எண்ணிக்கை ரொம்ப 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 கம்மி. ஆனா அவர்களுடைய பொருளாதாரமே வந்து இந்தியா போன்ற ஒரு பெரிய சந்தையை சார்ந்ததாக இருக்கிறது. இங்க இருந்து அவங்களுக்கு போற ரெவென்யூ வந்து அதை விட மிக மிக அதிகம். இங்க இருந்து போறவங்க வந்து அங்க 5க்கும் 10க்கும் தான் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறாங்களே தவிர பெரிய அளவுல எல்லாம் இல்ல. அங்க வந்து பெரிய வேலை வாய்ப்பு, பெரிய அளவுல சம்பளம் வாங்குறவங்க ரொம்ப மிக கம்மியானவங்க தான் இருக்காங்க. அங்க கடை வச்சிருக்கிறாங்க. எது எடுத்து பார்த்தாலும் அவர்கள் வந்து மிக குறைவானவர்கள் தான். ஆனா இந்தியா வந்து ஒரு நுகர்வோர் சந்தை. அந்த நுகர்வோர் சந்தையில் வந்து
வளைகுடா நாடுகளுக்கான ஒரு பங்கு இருக்குங்க. பெரிய அளவிலான ஒரு பங்கு இருக்கு. இதை தவிர வந்து வளைகுடா நாடுகளுக்கும் தெற்காசிய நாடுகளுக்குமான உறவு ஒன்று இருக்குது. இப்ப பிரிக் நேஷன்லாம் கொண்டு வந்துட்டு அததான் வந்து இப்ப முதன்மைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வளைகுடா நாடுகளை பொறுத்தவரைக்கும் ஒரு அரசியல்ல பார்த்தோம்னா, அமெரிக்காவோ இல்ல ஐரோப்பிய நாடுகளுக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய உறவுன்றது ஒரு நல்லுறவு என்றெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதனாலதான் அவங்க இந்த சைடு வந்து சாயறாங்க. அதற்காகத்தான் மோடி அவர்களையும் அவர்கள் கௌரவிக்கிறார்கள். ஆனா இது இந்த உலக அரசியல் எதுவுமே தெரியாம, ஜியோ பாலிடிக்ஸ் பத்தி ஒரு அறிவும் இல்லாத சில இஸ்லாமியர்களும், இந்த சில திராவிட கட்சிகள், காங்கிரஸ் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, மோடி அவர்கள் வந்து இஸ்லாமியருக்கு எதிரானவர், இஸ்லாமியருக்கு எதிரான அரசியல் செய்றாங்க. ஒரு பாபரி மசூத அங்க இடிச்சு ஒரு கோயில் வந்த உடனே இவங்க என்னமோ இஸ்லாம் மதத்தையே வந்து இவங்க அவ்வளவு வீக்காவா இருக்கு அந்த மதம். அவ்வளவு சொற்ப எண்ணிக்கையில இருக்காங்க அவங்க. உலக அளவுல பாத்தீங்கன்னா அது பெரும்பான்மையான மக்கள் இருக்கிற ஒரு மதம். இவங்க அதெல்லாம் எதுவுமே புரியாது. இங்க 2, 3 கோயில் ஏற்கனவே இடிக்கப்பட்ட கோயில்களை நாம வந்து மீட்கணும். அதற்கு மேல் வந்து மசூதி கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இங்க இருக்க இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய மக்கள் இவங்க எல்லாருமே முக்காவாசி பேர் வந்து பாத்தீங்கன்னா மூளைச்சலவை செய்யப்பட்டவர்கள். இந்த மதராசாக்கள் வைத்து உலேமாக்கள், இந்த தீவிரவாத இயக்கங்கள், அது போக நிறைய தீவிரமான அந்த மத தீவிரவாதிகளாக இருக்கும் சில பேரால் வந்து மூளைச்சலவை செய்யப்பட்ட இஸ்லாமியர்கள் தான் அதிகமா இருக்காங்க இந்தியால. அவங்களுக்கு இந்த தங்களுடைய மதத்தின் பலம் என்ன என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை. அதே மாதிரி மோடி அவர்கள் செய்யும் அரசியல் வந்து மக்கள் நலன் சார்ந்ததுன்றதும் அவங்களுக்கு தெரியல. இன்றைக்கு பல திட்டங்கள்ல வந்து அதிகமாக பலன் அடைஞ்சிருப்பவங்க இஸ்லாமியர்கள் தான். இல்லைன்னு அவங்க மறுக்கவே முடியாது. டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா முத்ரா திட்டத்துல அதிகமா லோன் வாங்கினவங்களே அவங்கதான். அது போக பிரதமருடைய வீடு கட்டு கொடுக்கும் திட்டத்துல பாத்தீங்கன்னா அதிகமாக அதுல வந்து பலனடைந்தவர்கள் இஸ்லாமியர்கள் தான். இப்படி நான் நிறைய திட்டங்களை சொல்லிக்கிட்டே போலாம். இதுல எல்லாம் அவர்கள் பலனடைந்திருக்கிறார்கள். ஆனா இந்த பலன்களை எல்லாம் விட்டு அதெல்லாம் மறந்துட்டு இவங்க வந்து சொல்றது எல்லாமே இவங்க இந்துத்துவா வெறி. இந்துத்துவானா என்னன்னே தெரியாம பேசிட்டே இருக்கிறாங்க. இது இந்து நாடு என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமே கிடையாது. 80% இந்துக்கள் இருந்தால் இது இந்து நாடுதான். 100% இருந்த ஒரு இந்துக்கள் இருந்த இந்த தேசம் இன்றைக்கு 80% இருக்கிறது. அதுல நீங்க ஒரு 15% நீங்க மதம் மாறி இருக்கீங்க. ஒரு 5% இன்னொரு மதத்துக்கு போயிருக்காங்க. அப்படிதான் நீங்க பார்க்க வேண்டுமே தவிர, ஆனா இந்த இந்துக்களோட தான் இவங்க வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த இந்துக்களோட தான் வந்து மதசார்பற்ற ஒரு நாட்டில் இருக்கிறார்கள். இந்த இந்துக்களோட தான் ஜனநாயகத்தில் வாழ்றாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தோண மாட்டேங்குது. இந்துத்துவான்னு சொன்ன உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க? பக்கத்துல இருக்க இந்துக்கள் எல்லாம் இவங்களை என்ன விரட்டியா விட போறாங்க? இல்ல என்ன எதுவும் செய்ய போறாங்க? ஆனா இன்றைக்கு பங்களாதேஷ்லயோ பாகிஸ்தான்லயோ ஒரு ஹிந்துவாவது அங்க போய் நிம்மதியா இருக்க முடியுதா? அது அவையெல்லாம் என்னது செக்குலர் கண்ட்ரியா இருக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய மதசார்பற்ற நாடு எங்கேயாவது இருந்தா இவங்க சொல்லலாம். இதையெல்லாம் யோசித்தால் கண்டிப்பாக அவர்கள் இந்துக்களை பற்றியும் பாஜக அரசை பற்றியும் இதுல மோடி அவர்களை பற்றியும் உண்மையாக புரிந்திருக்க வேண்டும். பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மையாக வந்தாங்க. எங்கேயாவது வந்து இந்துத்துவ நாடா மாறணும்னு 3 தடவை கண்டினியூஸா வந்திருக்கிறாங்க. மாத்தலாம்ல. அப்படியெல்லாம் மாத்தலையே. அதுல கூட உங்களுக்கு புரியலையா? ஆனா இதெல்லாம் புரிஞ்சு இவர்கள் தேசத்தோடு இந்துக்களோடும் ஒரு அனுசரணையாக போனால் அது அவர்களுக்கு நல்லது. இவங்க இந்த நாட்டை விட்டு இவர்களுக்கும் இந்த நாடு சொந்தம் தான். இந்த நாட்டை விட்டுட்டு நீங்க எங்க போயும் இருக்க முடியாது. பாகிஸ்தானுக்கு போக முடியாது, பங்களாதேஷ் போக முடியாது, கல்ஃப் கண்ட்ரிஸ் போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது. நீங்க போகணும்னா லண்டன் போனா அதுக்கு நிறைய படிச்சிருக்கணும். அதுக்கான வசதி இருக்கணும். நீங்க அங்க போனீங்கன்னா வந்து செட்டில் ஆகலாம். ஏன்னா அது இஸ்லாமிய நாடாக மாறிக்கொண்டிருக்கிற ஒரு நாடு. ஆனா இது அதாவது என்னோட கவலை என்னன்னா வெளியில இருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய நாடுகளுக்கும் தெரிந்த நம்முடைய பெருமை, நம் பாரத பிரதமரின் பெருமை இங்கிருக்கும் இஸ்லாமியர்களுக்கு பெரும்பான்மையானவர்களுக்கு தெரியாமல் இருப்பதை நினைக்கும் போதுதான் வேதனையாக இருக்கிறது. மேம் ரொம்ப அழகா சொன்னீங்க. வெளியில இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே அவங்களோட அருமை தெரிஞ்சிருக்கு. ஆனா உள்ளூர்ல வந்து தொடர்ந்து அவர் வந்து அவருக்கான அங்கீகாரத்துக்காக போராட வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரியா ஒரு சென்ஸ்ல இதை எடுத்துக்கிறோம் மேம். நம்ம பார்த்து கொண்டிருக்கும் இந்த நேரத்துல தமிழகத்துல இன்று வந்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி வந்து பாலியல் சீண்டலுக்கு உள்ளாகுறாங்க. ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கொலை சம்பவம் ஒன்று நடந்தது. அதாவது கோர்ட் வாசல்லையே. அப்போ வந்து சட்டத்துறை அமைச்சர் சொல்றாரு, இது எப்படிங்க நாங்கெல்லாம் பொறுப்பாக முடியும்? இந்த கும்பல்ல கூட இது நடக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த மாதிரியான பதில்கள், இந்த மாதிரியான கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறதா?
அப்படி அதிகரித்தா இது எதை நோக்கி நம்ம தமிழகம் செல்கிறது? உங்களுக்கு சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு கவலையாகத்தான் இருக்கிறது. ஏன்னா நிறைய கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிகரித்து தான் இருக்குது. சிறு குழந்தைகளுக்கு எதிராக கூட, சிறு பெண்கள் கூட. நம்ம இப்ப அண்ணா நகர்ல கூட பார்த்தோம். அதுக்கு முன்னாடி தாம்பரத்துல பார்த்தோம். அதுக்கப்புறம் பல இடங்கள்ல நம்ம இத பார்க்கதான் செய்கிறோம். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் மிக அதிகமாக நடக்கிறது. அது பெண் குழந்தைகளுக்கும் சேர்த்தே சொல்லலாம் நாம. அதே மாதிரி கொலைகளும். இப்ப திருச்சி திருநெல்வேலியில நடந்த அந்த கொலையை பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு ஜாதி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையில தான் அவர் கோர்ட் வாசல்லே வச்சு கொண்டு இருக்கிறாங்க. இதற்கு கோர்ட்லயும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். எல்லா கோர்ட்டுக்கும் இன்றைக்கு பாதுகாப்பு போட்டிருக்கிறார்கள். நான் கொஞ்சம் இத தள்ளி போய் பார்க்கிறேன். போன ஆட்சியில திமுக அவங்க ஆட்சியில திரு கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது கோர்ட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி வக்கீல்கள் சண்டை ஒரு வக்கீல் எல்லாம் வெட்டின சம்பவம் எல்லாம் நடந்தது. அப்பயும் ஒரு தடவை நடந்தது. அதற்கப்புறம் இப்ப நான் இத பாக்குறேன் நானு. இப்ப என்னன்னா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த இந்த சம்பவம், ஒரு பெண் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். அந்த 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 பர்டிகுலர் அந்த குற்றவாளி ஞானசேகரன் என்பவர் திமுகவை சேர்ந்தவர் என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே ஒரு பெண் வன்கொடுமையில அவர் சிக்கி அவருக்கு கேஸ் இருக்கு. பிளஸ் அவர் மேல திருட்டு கேஸ் அது இதுன்னு இருக்கு. ஆனால் அவருடைய புகைப்படங்கள் வெளியாகிருக்கும் போது அவர் எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் என்னன்னா, உதயநிதி அவர்களுடனும் சரி, அப்புறம் இவரு மா சுப்பிரமணியம் இவருடனும் சேர்ந்து எடுத்த படங்கள், திமுகவினருடன் சேர்ந்து எடுத்த படங்கள் எல்லாம் வெளியாகிருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாதிக் பாட்சாவோட படமும் இப்படிதான் வந்தது. அந்த கேஸ் வந்த உடனே இந்த மாதிரி அவருடைய படங்கள், உதயநிதி அவர்கள் இவங்க எல்லாத்துக்கூட எடுத்துக்கிட்ட படங்கள் எல்லாம் வெளியில வந்தது. அப்ப குற்றம் அது போக நம்ம இன்னும் சில விஷயங்கள் பாக்குறோம். நம்ம ஒரு பக்கம் திமுகவினர் என்ன பண்றாங்க, அடாவடித்தனத்தில் இறங்குகிறார்கள். சில இடங்கள்ல போயிட்டு காசு மிரட்டி காசு வாங்குறது, பிரியாணி கடை, டீ கடை, நிறைய கடைகள்ல போயிட்டு தகராறு பண்றது, காசு வசூல் பண்றது, அடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். விசிகாவினரும் இதே மாதிரி நடந்து கொள்வதாக நிறைய தகவல்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. நிறைய செய்திகளும் வந்து கொண்டே இருக்கிறது. சோ ஆளும் கட்சி, இந்த கூட்டணி கட்சி என்ன பண்றாங்கன்னா, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கிற விதத்துல நிறைய குற்றங்களில் ஈடுபடுவதாகத்தான் நமக்கு தெரிகிறது. இதே ஒரு பாஜக செய்திருந்தாருன்னா இன்றைக்கு என்ன நடந்திருக்கும்? அண்ணா யூனிவர்சிட்டி இதுக்கு சப்போர்ட்டா வேற போறாங்க. போலீஸ் காவல்துறை இந்த அரசுக்கு மிக மிக என்ன சொல்றது, அவங்கள சப்போர்ட் பண்ணி தான் எல்லாமே பண்றாங்க. அதனால தெளிவா தெரியுது நமக்கு. ஏன்னா நம்ம அல்லுமா பாஷாவோட இதுலயே பார்த்தோம். அத்தனை பேரை கொண்டு போய் வைத்து அங்கே தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் விதமாக தீவிரவாதிக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க. கொண்டு போய் வெளியில போய் அவருடைய சம ஊர்வலத்துக்கு போய் போலீஸ்காரங்க நிக்கிறாங்க. அதே பாஜக அவர்களுக்கு எதிராக ஒரு ஊர்வலம் நடக்கும்போது அதை தடுக்கிறீங்க. எதிராக நடக்கும்போது அவங்கள கைது பண்ணி கொண்டு போறீங்க. இது என்ன நியாயம்னு கூட தெரியல. இப்ப இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பெண் அந்த சிசிடிவி கேமரால அண்ணா யூனிவர்சிட்டியில எப்பயுமே இருக்கும். அதோட ஃபுட்டேஜ் இல்லைன்றாங்க. இல்லைன்னு சொல்றாங்க. இதுலயே தெரியுதா இவங்க அந்த குற்றவாளியை காப்பாத்துவது என்பது நன்றாக தெரிகிறது. இது இந்த ஒரு பெண் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. பல கொலைகள், பல பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விஷயங்கள்லாம் வெளியில நிறைய வந்துட்டே இருக்குது. நமக்கு என்ன சொல்றதுன்னு கூட தெரியல. அவ்வளவு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது உண்மை. அதுல எந்த மாற்று கருத்தும் நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் கொலை, அது ஜாதி சம்பந்தப்பட்ட கொலையாக கூட இருக்கிறது. ஏன்னா ஜாதிய பிரச்சனைகள் ஒரு 3 வருஷம் வரைக்கும் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வரல. இப்போ பாத்தீங்கன்னா அது வன்முறையில் இறங்கக்கூடிய அளவுக்கு மோசமாக போய்கொண்டிருப்பதை நம்ம கண்ணால பார்க்கதான் செய்யறோம். அது ஒரு வேறு ஜாதிகளுக்கு இடையே. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இது இடைநிலை ஜாதிகளுக்கும் பட்டியலின மக்களுக்குமான பிரச்சனையா இருக்கு. இல்லாட்டி இடைநிலை ஜாதிகளுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வருது. இந்த மாதிரியானது இதுல எங்கேயுமே உங்களுக்கு பிராமணர்கள் போய் வெட்டினாங்க, குத்துனாங்கன்னு எங்கேயுமே இல்ல. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். அவர்கள் போய் யாரையும் வெட்டுறதா குட்டதாவோ, இல்ல ஜாதிய சண்டையில் ஈடுபட்டதாகவோ எந்த இதுவும் இல்ல. ஆனா நம்ம திமுகவினர் யார பத்தி பேசுவாங்க? திகாவினர் பிராமணர்களை தான் எதிர்ப்பார்கள். பிராமணர்கள் தான் பிராமணியத்தை எதிர்க்கிறோம், ஜாதி எதிர்க்கிறோம்னாலே அவங்களுக்கு பிராமணர்கள் எதிர்ப்பு தான். ஜாதி எதிர்ப்பு. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கஸ்தூரி அவர்களுக்கு நேர்த்ததும் அதுதான். பேசின உடனே கொதித்தெழுந்து அவர் அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப ரங்கராஜன் அவரு நரசிம்மன்
நரசிம்மன் ரங்கராஜன். இப்படி வந்து இவங்களுடைய பார்வையே வந்து தவறாக இருக்கிறது. எங்க பிரச்சனை இருக்குதோ, அங்க போய் நடவடிக்கை எடுக்காம, எங்க பிரச்சனை இல்லாம அரசியல் செய்ய முடியுமோ, அங்கதான் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்க்கும்போதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. இந்த அரசு வந்து உண்மையிலே என்ன மாரியான மாடல் அரசுன்னு எனக்கு தெரியல. ஆனால் இவர்கள் வந்த பிறகு நடக்கும் இந்த குற்றங்களுக்கு எதிராக இவர்களின் நடவடிக்கை எதுவும் சரியாக இல்லை. உண்மையான குற்றவாளிகளை தண்டிப்பதிலோ, கண்டிப்பதிலோ, உள்ள கொண்டு போய் போடுறதிலயோ உங்களுக்கு காவல்துறை பாரபட்சமாக செயல்படுகிறது. அவங்க என்ன பண்றாங்க? Facebookல, Twitterல இதுல எல்லாம் யாரு போடுறாங்களோ அவங்கள விரட்டி போய் பிடிக்கிறாங்க. ஏதோ பெரிய குற்றவாளிய புடிச்ச மாதிரி. அவங்க மேல கேஸ் போட்டு உள்ள வச்சுக்கிறாங்க. அவங்கள நடுராத்திரில கைது பண்ணி கொண்டு போய் ஆனா இந்த மாரி இது குற்றங்கள் ஜாதி சம்பந்தப்பட்ட குற்றங்களா இருக்கட்டும், சாதிக் பாட்சாவோட தம்பி அந்த மாரி போதை கடத்தல், போதை மருந்து வந்து ஏகப்பட்ட இடங்கள்ல பிடிபட்டுக்கிட்டே இருக்கு. அதில் இருக்கும் குற்றவாளிகள், அதற்கப்புறம் இந்த மாரியான பிரச்சனைகள்ல இருக்கும் குற்றவாளிகள், இவங்கள பத்தி கவலையே படல. இன்னொரு விஷயமும் பார்த்தேன் நானு கொஞ்சம் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கோர்ட்ல வந்து இந்த சிலை திருட்டு வழக்கில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 பக்கங்கள் வந்து மிஸ் ஆயிருக்கு கோர்ட்லயே. ஆ காணோம். எஃப்ஐஆரும் காணோம். இதையும் பேப்பர்ஸ் எல்லாம் காணோம். அதுல வந்து முக்கியமான எவிடன்ஸஸ் எல்லாமே காணாம போயிருக்கு. அதை கோர்ட் கண்டித்துள்ளது. எப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கோர்ட் நிறைய இடங்கள்ல வந்து இந்த அரசை கண்டித்துக் கொண்டே தான் இருக்கிறது. நாம் அத பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நடவடிக்கைகள் சரியாக இல்லை. அந்த அண்ணா நகர்ல ஒரு பெண் குழந்தை மரணத்திற்கு கூட வந்து நீங்க நடவடிக்கை காட்டி சிபிஐல நாங்க குடுப்போம்ன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க அரெஸ்ட் பண்றாங்க. இப்படி நிறைய இடங்கள்ல வந்து காவல்துறை ஒரு மெத்தனமாகவோ இல்ல ஆளும் கட்சிக்கு ஆதரவாகவோ செயல்படுவது மாதிரி தான் நம் கண்ணுக்கு தெரிகிறது. இது நல்லதுக்கு அல்ல. அப்படி இதுதான் வந்து என்னுடைய பார்வையாக இருக்கும் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும். நீங்க பேசுனதுல இருந்து ஒரு கொஸ்டின் மேம். நீங்க சொன்னீங்க சமீபத்துல குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட அந்த பாட்ஷா அவர்களுடைய ஊர்வலத்துக்கான மரியாதை அவருக்கு இப்போ வந்து இந்த சமூகத்துல வந்து ஒருவர் குற்றம் செய்கிறார். அந்த குற்றத்துக்கு நாங்க தான் பொறுப்பு அப்படின்னு அவங்க டிக்ளேரும் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்குது. அந்த குற்றம் ஒண்ணும் சாதாரண குற்றம் கிடையாது. கிட்டத்தட்ட 58 உயிர்கள். அவர்கள் எந்த சமூகத்தினர், எந்த ஜாதியினர், எந்த மதத்தை சார்ந்தவராக வேண்டுமானாலும் இருக்கலாம். 58 உயிர்கள். பச்சிளம் குழந்தையிலேருந்து பல்லு போன தாத்தா, பாட்டி வரைக்கும் நெறைய பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கு குற்றம் நாங்க தான் செஞ்சோம் டிக்ளேர் பண்ணி ஒரு தண்டனை பெற்று வந்தவர் இறந்து போவதற்கு இத்தனை மரியாதை இந்த சமூகம் அளித்தால், நாளைக்கு இந்த சமூகமே அவர் செய்வது கரெக்ட் அப்படின்னு சொல்ற மாரி ஆகாதா? வருங்கால தலைமுறையினருக்கு. அதுதான் தவிர மாடல். அதத்தான் அவங்க சொல்றாங்க. குற்றவாளிகளுக்கு இதுக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி கொலையில் ஈடுபட்ட குற்றவாளியை வந்து கட்டி அணைச்சு வீட்டுல கூட்டிட்டு வந்து இது ஆதரவு தெரிவிக்கலையா? இல்ல அவங்க வந்து வரவேற்கலையா? இதே அரசுதான் செய்தது. அந்த ராஜீவ்காந்தி கொலை குற்றத்தில் சாட்டப்பட்டவருக்கும் இதே மரியாதை. இன்றைக்கு கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் ஈடுபட்டவருக்கும் இதே மரியாதை. போதை மருந்து கடத்தவர்களுக்கும் அதே மரியாதை தான். இப்ப அந்த பெண் பாலியல் வன்கொடுமை காலப்படுத்த அதே மரியாதை. குற்றவாளிகளுக்கு தான் அடைக்கலம் கொடுப்பதாக இருக்கிறது இந்த அரசு. அதே மாதிரி இந்த சமூகமும் என்னன்னா இதுல என்ன வந்து மோசமான ஒரு உதாரணம் இருக்கு. இல்ல இது எப்படி நம்ம சமூகத்திற்கு நல்லது, இல்ல சமுதாயத்திற்கு நல்லது, இம்மாதிரி தீவிரவாதிகளையும் தீவிரவாத போக்குகளையும் வந்து நாம அதை என்கரேஜ் பண்றதோ இல்ல அதை ஆதரிப்பதோ நல்லதா என்பதை கூட யோசிக்க மறந்த ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு முழுக்க காரணம் இந்த திராவிட கட்சிகள் தான். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இது இந்த சமுதாயத்திற்கு நல்லதும் கிடையாது. ஏன்னா பல இளைஞர்கள் இதைத்தான் வந்து எடுத்துக்க போறாங்க. ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள போகிறார்கள். இதுல நான் திரைப்படத்துறையும் சேர்த்தே சொல்றேன். சில படங்கள் எல்லாம் வருது. இப்ப விடுதலைன்ற படம் வந்தப்ப கூட நான் முதல்ல பார்க்கல. அப்புறம் சரி என்ன பிரச்சனையா இருக்குன்னு போய் பார்த்தப்ப நக்சல்வாதிகளை ஆதரிக்கும் படமாக இருக்கிறது. போலீஸ்காரவங்களை வந்து மோசமாகவும் நக்சல்வாதிகளை வந்து ஆதரிப்பதாகவும் அதுல காமிச்சிருக்கிறாங்க. அதுல வந்து ரொம்ப மோசமான படம். அதை பார்க்கும் ஒரு இளைஞன் இந்த சமுதாயத்தை எப்படி நம்புவான்? இந்த சமுதாய போலீஸ் சட்டத்தின் மேல் எப்படி நம்பிக்கை வைப்பான்? அரசு மீது எப்படி நம்பிக்கை வைப்பான்? ஃபர்ஸ்ட் வைக்க மாட்டான்ல கண்டிப்பா. அப்ப அரசுக்கு எதிராகவும் இதுதான் ஹீரோத்தனம். 10 பேரை கொல்றது, ட்ரெயினுக்கு குண்டு வைக்கிறது, போலீஸ்காரனை கொல்றதுதான் ஹீரோத்தனம்னு சொல்லி வரமாட்டானா அவன்? அப்படி ஒரு மோசமான கேவலமான ஒரு முன்னுதாரணத்தை வைத்து ஒரு படத்தை எடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே இவங்க சொல்ற அந்த ஹீரோ காமிக்கிற அந்த விஜய் சேதுபதி அவர்களின் உண்மையான கேரக்டர் கலியமூர்த்தி என்பவர் நக்சல்ல இருந்து விலகி ஒடுங்கி போய் உட்கார்ந்திருக்கார்.
ஆனா அவரை ஒரு படமாக எடுத்துக்கொண்டு இவர்கள் மோசமான ஒரு கதையை அதுல நடிச்ச நடிகர்கள் எல்லோருமே சொல்றேன், உங்க வீட்டு பையன் இந்த மாதிரி நக்சல் இயக்கத்தில் சேர்ந்து கொண்டு வச்சா நீங்க ஒத்துக்குவீங்களா? அதுல அங்க இருக்கிற எல்லா நடிகர்களுக்கும் நீ சொல்றேன். அந்த படத்துல நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே இந்த கேள்வியை நாம் வைக்க வேண்டும். அப்போ உங்க படத்த பார்த்து எங்க வீட்டு பையன் கேட்டு போனா நீங்க பதில் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? இதேதான் இந்த பாஷாவோட ஊர்வலமும். தீவிரவாதத்தை ஆதரிக்கும் போக்கை உங்கள் வீட்டு பையன் தீவிரவாதி ஆனா நீங்க ஒத்துக்குவீங்களா? உங்கள் வீட்டு பையன் இதே அரசியல்வாதிகள் அந்த அந்த சாவுக்கு போன அரசியல்வாதிகள் பையன் எல்லாம் இதே மாதிரி பாஷா மாதிரி ஒரு பாஷாவை உங்களை ஹீரோவா காமிச்சு உங்க பையனை தீவிரவாதியா வளர்த்து விடுவீங்களா? இந்த கேள்வி நம்ம கேட்கணும் அவங்ககிட்டலாம். உங்க வீட்டு பசங்க நீங்க பத்திரமா வச்சுக்கிறீங்க. ஆனா எங்க வீட்டு பசங்களை எல்லாம் தீவிரவாதியாக நக்சலாக கேவலமா எப்படி வேணாலும் ஆயிட்டு போன்னு சொல்றீங்களே, நீங்க எல்லாம் மனசாட்சியோட தான் இருக்கிறீங்களா? தமிழக மக்களுக்கு எப்படி ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணங்களை இந்த அரசும் இந்த திராவிட அரசும் சரி, இந்த திராவிட கட்சிகளும் சரி, இயக்கங்களும் சரி நமக்கு கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை நாம் கேள்வி கேட்டே ஆகணும். இதே எம்பி கம்யூனிஸ்ட் எம்பி இருக்காரே மதுரையில, அவரே வெங்கடேசன் அவர்கள் என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? உங்களால உங்க 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 கட்சி ஆட்சி செய்யும் கேரளாவில இருந்து கொண்டு வந்து தமிழகத்துல குப்பையை கூட்டிட்டு போறாங்க. அதை கேட்கறதுக்கு இப்ப ஒரு வக்கும் இல்ல, துப்பும் இல்ல, எதுவும் கிடையாது. மதுரையை முன்னேற்றத்துக்கு ஒரு வழியும் காணும். ஆனா பேசுறது பூரா பாஜகவை தான் என்னது பாசிச ஆட்சி அது இதுன்னு ஒரு வாய்க்கிழியே பேசுறாரு இவர். இவங்க என்ன மனசுல நினைச்சு இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்காங்க. ஆனா தமிழகத்திற்கு ஒரு கேடு காலமா கூட நான் பாக்குறேன்னு கூட சொல்லலாம் இத. ஏன்னா ரொம்ப மோசமாக இருக்கிறது நிலைமை. சினிமாக்காரர்கள் பொறுப்புணர்ந்து நடப்பதும் இல்லை. அது வருங்கால சமூகத்திற்கு நீங்கள் எந்த மாதிரியான ஒரு இந்த செய்தியை விட்டு செல்ல போகிறீர்கள்? இந்த ரஞ்சித், வெற்றிமாறன் போன்றவர்கள் உங்க விளையாட்டு குழந்தைகளை நீங்கள் நக்சல் இயக்கத்திற்கு அனுப்புங்கன்றேன் நான். தீவிரவாதத்துக்கு அனுப்பி விடுங்க உங்க பசங்களை. விஜய் சேதுபதி ஏன் அவர் பையனை கொண்டு நடிகர் ஆக்குறாரு? ஏன் ஒரு நக்சல் இயக்கத்துல சேர்த்து விடுங்க, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில சேர்த்து விடுங்க. சேர்த்து விட்டு அந்த பையன் ஊர் ஊரா போயிட்டு சண்டை போடட்டும். ஆனா நீங்க ஜாக்கிரதை தானே வச்சுக்கிறீங்க உங்க பிள்ளைங்களை. அப்ப எதுக்கு எங்க வீட்டு பிள்ளைகள் பார்க்கும் படங்களை மட்டும் ஒரு மோசமான உன்னுதாரத்தை கொண்டு வைக்கிறீர்கள்? அதற்கு இந்த அரசும் உடந்தையாக இருக்கிறது. இந்த மாதிரி படங்களை ஏன் உதயநிதி பையன் இல்ல மத்தவங்க கனிமொழி பையன் இவங்க எல்லாம் ஆகுவாங்களா நக்சலா? இல்ல அவங்க எல்லாம் தீவிரவாதி ஆகுவாங்களா? இதெல்லாம் பத்தி பேச மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் பத்திரமா இருக்கிறாங்க. நம்முடைய குழந்தைகள் தான் இம்மாதிரியான படங்களை பார்த்தும், இம்மாதிரியான நடவடிக்கைகளை பார்த்தும், இம்மாதிரியான குற்றங்களை பார்த்தும் தடமாறி போவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இது நம்ம ஒரு சமுதாயத்திற்கு உங்களால செய்யக்கூடிய ஒரு மோசமான செயல், மோசமான முன்னுதாரணம். தமிழர்களுக்கு நீங்கள் செய்யும் ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு எங்களுக்கு செய்யற ஒரு துரோகம்னு கூட நான் சொல்ல முடியும். தமிழர்களுக்கு செய்யும் துரோகமா கூட இதை பாக்குறேன். ஒரு சமுதாயத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுவும் மோசமாக மாற்றி அடிக்கும். நல்ல ஒரு உதாரணமா எல்லாம் நீங்க எதுவும் கொண்டு வர மாட்டேன்றீங்க. மோசமான ஒரு முன்னுதாரணத்தை வைத்து ஆனா பேசுறது பூரா பாசிச அரசுன்னு அங்க சொல்லுவாங்க. ஆனா உண்மையில் நடப்பது இங்கதான் பாசிச அரசு நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம எல்லாம் வாயை திறந்து பேசவே முடியாது. அந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இதை நினைத்தால் சில சமயம் வேதனையாக கூட தான் இருக்கிறது. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குது என்பதை நாம் எல்லாரும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேம், இந்த அடுத்து நடக்கிற அந்த கூட்டணி கணக்கு அதற்கெல்லாம் போவதற்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க உங்க பசங்களை நீங்க இந்த மாதிரி சேர்ப்பீங்களா, எங்க பசங்களை மட்டும் இந்த மாதிரி நக்சலாக சொல்றீங்கன்னு. பள்ளி கல்வித்துறை சமீபத்தில் ஒரு நம்மளுடைய நிறுவனத்திற்கு தொடர்பு நிறுவனத்துக்கு கோடி நிலுவை ரூபாய் இருக்கு, 4.91 கோடி சம்திங் நிலுவை தொகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். இல்ல அதெல்லாம் இல்லைங்க, அந்த ஸ்மார்ட் கிளாஸ்க்கான இதெல்லாம் நாங்க பண்ணலங்கன்னு அமைச்சர் சொல்றாரு. அதற்கு பிறகு அண்ணாமலை அவர்கள் அதற்கான ஆதாரத்தை காண்பிக்கும் போது சோ இது மாதிரி இன்னும் எங்கெங்கெல்லாம் இருக்கு, ஏன் இந்த கொஸ்டின் மார்க்? ஏன்னா நிறைய இடத்துல பள்ளி கல்வித்துறை பின்தங்கி இருக்கும்போது மாணவர்களுக்கு வேண்டிய உபகரணங்களை மேம்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது எதுக்காக நிலுவைத் தொகையா மாறுது மேம் இந்த இடத்துல? பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சிங்கப்பூர் போயிட்டு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், கிறிஸ்துமஸ் ஹாலிடேக்காக வந்திருப்பாரு. இல்ல அங்கதான் இருக்காரான்னு தெரியல. உண்மை அவர் ஆதாரத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி அதற்கான இவங்கதான் நாம் முதல்வன் திட்டம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பெண்களுக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. அது பேரு டக்குனு எனக்கு வரமாட்டேங்குது. பெண்களுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. பெண்களை நாங்கள் முன்னேற்றோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா நான் கேட்கும் ஒரு கேள்வி என்னன்னா, இந்த இதுல எல்லாத்தையும் அரசு பள்ளிகளின் தரம் என்ன இன்றைக்கு?
அரசு பள்ளியிலிருந்து வரும் மாணவர்கள் எந்தெந்த துறையில எல்லாம் வந்து திறன்களை வளர்த்து கொண்டு முன்னேறி இருக்கிறார்கள் அப்படின்ற டேட்டாவே நமக்கு இன்னும் வராது. ஒண்ணு, பள்ளியில இருக்கிற கழிவறைகளை கூட சரியாக இவர்களால் பராமரிக்க முடியாத போது இவங்க எப்படி வைஃபையை பராமரிக்க போறாங்க? கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு வந்து மசூதிக்கெல்லாம் வந்து நம்ம மசூதி சர்ச்சுக்கு இலவசமா நிறைய கரண்ட் கொடுக்கும்போது, இல்ல அவங்களுக்கெல்லாம் இலவசமாக பல விஷயங்களை கொடுக்கும்போது, பள்ளிக்கு கொடுப்பதற்கு இவங்களுக்கு எதுவும் இல்ல. அதுதான் உண்மை. இவங்க ஆனா ஊனா என்ன சொல்லுவாங்க? மத்திய அரசிடமிருந்து எங்களுக்கு பணம் வரல. நாங்க வந்து தேசிய கல்விக் கொள்கையில வந்து ஒத்துப்போலன்னு சொல்லிட்டு பணம் வரல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆல்ரெடி அதெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஆனா 2வது முறையாக இப்ப கேட்கும்போது, அவர்கள் கேட்பதில் நியாயம் தானே. நாங்க குடுக்கிற திட்டங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் அதுக்கு உங்களுக்கு பணத்த குடுக்குறோம். அவ்வளவுதான். அதையும் வந்து திறன் வளர்ப்பை பற்றி தான் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, திறன் வளர்ப்புக்குத்தான் எல்லா இந்த தொழிற்சாலைகளும் இருக்கட்டும், இல்ல கம்பெனிகளும் இருக்கட்டும், திறன்களுக்குத்தான் வந்து உண்மை இது மதிப்பு கொடுக்கிறார்கள். அதாவது ஸ்கில்டு எம்ப்ளாயீஸ்ன்னு சொல்லுவோம். திறன்கள் உள்ள வேலையாட்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதுல வந்து இந்த வருடம் வந்து உண்மையிலே வந்து 2 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. இந்த டேட்டாவோட தான் இருக்கு. 27% வந்து அதிகரித்துள்ளது வேலை வாய்ப்புக்கு. வேலைகள் வந்து உண்டாக்கப்பட்டிருக்கிறது. மோடி அரசு சொன்னது நாங்க 2 கோடி வேலை வாய்ப்பு உண்டாக்குறோம்ட்டு. அது உண்டாக்கி இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. அதுல வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் பெண்கள் அதிகமாக வேலைக்கு வந்து அப்ளை பண்றது வந்து 20% அதிகரித்து உள்ளது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து ஒரு 70 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக அப்ளை பண்ணி இருந்தாலும், உங்களுக்கு பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் மாநிலங்கள் ஒரு 82 லட்சம் இளைஞர்கள் வந்து இதற்காக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நீங்க டோட்டலாவே பாத்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி வந்து தெரிகிறது. ஏகப்பட்ட வேலைகள் வந்து வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறது. ஆனால் அதற்கான திறன் உள்ள இளைஞர்கள் இருக்கிறார்கள். அங்கதான் நம்ம கோட்டை விட்டுட்டு இருக்கிறோம் நம்ம. அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஸ்கில்டு லேபர்ஸ், ஸ்கில்டு எம்ப்ளாயிஸ் தான் வேணும். திறன்கள் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டவர்கள் தான் எங்களுக்கு வேணும்னு அந்த கம்பெனி சொல்லும்போது, அதற்கான நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? அப்ப அந்த திறன் வளர்ப்புக்காகத்தான் அவங்க பணமே கொடுக்குறாங்க. மத்திய அரசு கொடுக்கிறது திறன் வளர்ப்புக்காகத்தான் கொடுக்குறாங்க. சும்மா கொடுக்கல. அதற்கான கட்டமைப்புகளை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்பட்டீங்கன்னா, இந்த அறிவியலில் வந்து அதிகமான ஒரு வளர்ச்சிகள் வேணும் அப்படின்றதுக்காக அறிவியல் வளர்ச்சி தான். சயின்ஸுக்காக மேக்ஸ், சயின்ஸ் அதுக்காக 2க்கும் கொடுப்பாங்க. சயின்ஸ் அண்ட் மேக்ஸுக்குன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸ்டெம்ன்னு கூட சொல்லுவாங்க அத. அதற்காக நிறையவே வந்து மத்திய அரசு வந்து நிறைய எல்லா பள்ளிகளுக்கும் சரி, பள்ளிக்கல்வித்துறைக்கும் பணத்தை ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க இத வச்சு? எந்த மாதிரியான வந்து இதெல்லாம் நீங்க வந்து ஏற்படுத்தி லேப்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ண சொல்றாங்க. லைப்ரரி செட் பண்ண சொல்றாங்க. இதெல்லாம் மத்திய அரசின் பணத்துல தான் வருது. நீங்க வந்து உங்க பள்ளி கல்விக்கு வந்து எவ்வளவு பணம் ஒதுக்கி இருக்கீங்க இந்த பட்ஜெட்ல? அதுல என்னெல்லாம் செய்திருக்கிறீர்கள்? இன்னும் சொன்னா மடிக்கணினி முன்னாடி கணினி குடுத்துட்டு இருந்தாங்க. மடிக்கணினிய வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இப்ப குடுக்கல. மடிக்கணினி, சைக்கிள் எல்லாமே இந்த மாணவியர்களுக்கு ₹1000 மட்டும் குடுத்துருக்கீங்க. அந்த ₹1000 அந்த பையன் என்ன செய்றான்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல அந்த பொண்ணு என்ன செய்றான்னு உங்களுக்கு தெரியுமா? மாணவர்களுக்கு குடுக்குறீங்க. எதுக்கு குடுக்கணும்? அவர்களுக்கு வேண்டியது என்ன? உணவு குடுங்க, உடை குடுங்க, இல்ல இந்த மாரி படிப்பதற்கு என்ன தேவையோ அத குடுங்க. அதெல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. இன்னொரு ஒரு மோசமான விஷயத்தை கேள்விப்பட்டேன். பட்டியலின மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்காலர்ஷிப்ப கூட நிப்பாட்டி தான் வச்சிருக்கிறாங்க இவங்க. மாநில அரசு. மத்திய அரசுல இருந்து அந்த பணம் இவங்களுக்கு வரும். ஆனா இவங்க நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க கொடுக்காம. அது என்ன கணக்குன்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் நிப்பாட்டாங்கன்றதும் நமக்கு தெரியல. நீங்க போய் கேட்டாலே தெரியும். இங்க இருக்கிற பட்டியலின அந்த டிபார்ட்மெண்ட்ல போய் கேட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அது என்ன காரணம் கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவர்களுக்கு கொடுக்கும் கல்வி ஊக்கத்தொகையை நீங்க நிப்பாட்டி வச்சிருக்கிறீங்க. இப்படித்தான் அதாவது உங்களுக்கு பாப்புலிஸ்ட் மெஷர் எடுத்தாலே இந்த மாதிரியான சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இந்த அரசு அதெல்லாமே செய்யாம தான் வச்சிருக்கிறாங்க. இது நல்லாவே தெரியுது. அண்ணாமலை அவர்கள் சுட்டிக்காட்டுவது எல்லாம் இந்த மாதிரி தவறுகளை தான். ஏன் நீங்க செய்றீங்கன்னு உடனே அன்பில் மகேஷ் வந்து ரெஸ்பாண்ட் பண்றாரு. உண்மையில இதெல்லாம் கேட்க வேண்டியது உண்மையான எதிர்க்கட்சி என்ன? எது தமிழ்நாட்டுல? அதிமுக. அவருங்க தான் இதெல்லாம் கேள்வி எழுப்பணும். ஆனா 4 எம்எல்ஏ வச்சிட்டு இருக்க பாஜக இத கேள்வி எழுப்பிட்டு இருக்கு. கேட்ட உடனே அன்பில் மகேஷ் அவர்கள் பதில் சொல்றாங்க. இல்ல. உடனே அவரு நிரூபிக்கிறார். இல்லன்னு. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் செய்ய வேண்டிய வேலையை அண்ணாமலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். எனக்கு அது பொதுவாகவே
இந்த அதிமுக இப்போ எந்த மாதிரியான ஒரு மூட்ல இருக்காங்களா மேம்? யாராவது ஒருத்தங்க பொதுவா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஏதேனும் அறிக்கை கொடுத்தால் அதற்கு ஆப்போசிட்டா பேசுறதுல எல்லா அமைச்சர்களும் ஒன்று திரண்டு வராங்களே ஒழிய, மக்கள் பிரச்சனைக்காகவோ, இல்லன்னா வேற ஏதாவது ஒரு ஊழலுக்காகவோ, எதிராகவோ அவர்கள் பேசியதாக ஒன்றும் தெரியல மேம் சமீபத்திய நாட்களில். அதிமுக ஆட்சியில என்னன்னா, அண்ணாமலை ஏதாவது சொன்னா அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அது இப்ப ஜெயக்குமார் சொன்னார்ல, மோடி அவர்கள் எம்ஜிஆர் இது மாதிரி அப்படின்னு ஏதோ சொன்னதுக்கு, யார் எம்ஜிஆரோட சேர்த்து ஏதோ சொல்லியிருந்தாங்க அண்ணாமலைய. அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். மோடிஜியும் எம்ஜிஆரும் ஒப்பிட்டு ஒண்ணு பேசியிருந்தாங்க. அப்படின்னு சொன்ன உடனே பாஞ்சிட்டு வர்றார். நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு உண்மையில என்ன நடக்குதுன்னு தெரியுதா தெரியலையான்னு கூட தெரியல. சீமான் அவர்களே பரவாயில்லன்ற அளவுக்கு ஆயிப்போச்சு இப்ப. இந்த கழிவுகளை கொட்டுன போது அந்த சீமானுடைய கட்சியை சேர்ந்த நாம் தமிழர் கட்சிகள் தான் போய் அங்க நிறைய அதுக்கு நம்ம உண்மையில அவங்கள பாராட்டணும். அந்த கட்சிக்காரர்கள் போய் முன்னின்று அந்த பிரச்சனைகளை பேசினார்கள். அது இல்ல தப்புன்னு சொல்லி நிறையவே போராட்டம் நடத்தினார்கள். அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் இவங்க கொண்டு போய் அத திருப்பி அனுப்புனாங்க. இதெல்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல எங்க அதிமுக இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. உண்மையிலே கவலையாக இருக்கிறது. அதிமுக என்னும் ஒரு எதிர்க்கட்சி செயல்படாத ஒரு கட்சியாக தமிழகத்தில் இருப்பது நமக்கெல்லாம் வருத்தமாகத்தான் இருக்கிறது. இதெல்லாம் ஆனா அண்ணாமலை பேசுறாரு, திமுக செய்யுது. அதாவது அண்ணாமலை பேசுறாரு, முதலமைச்சர் செய்கிறார். ஒருவேளை அவங்களுக்குள்ள எதுவும் கனெக்ஷன் இருக்கான்னு தெரியல. இவர் கேள்வி கேட்ட உடனே அவங்க உடனே ஆன்சர் பண்றாங்க, இல்லாட்டி நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த மாதிரிதான் இப்ப போயிட்டு இருக்குது. இது ஒரு வகையில நமக்கு தமிழக மக்களாகிய நமக்கு யாராவது ஒரு ஆள் இப்படி வேணும். ஒரு விசில் ப்ளோயர் தேவைதான் நமக்கு. பிரச்சனைகளை எடுத்து கூறவும், மீடியா கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது இங்கே. இல்லாட்டி திமுக என்னும் அரசு மிக மெத்தனமாகவும் ஓவரா ஹை ஹேண்டடா பிஹேவ் பண்ணுவாங்க. நாங்கதான் பெருசுன்ற மாதிரி. அவர்களுக்கு ஒரு செக் வைக்கிறது பூரா அண்ணாமலை தான் வச்சிட்டு இருக்கிறாரு இங்க. அண்ணாமலை அடுத்தபடியாக நாம் பார்க்கிறது நாம் தமிழர் கட்சியில் சில பேர் அதை சுட்டி காட்டுறாங்க நிறைய இடத்துல. ஆனா அண்ணாமலை அவர்கள் அதில் முதல் இடத்துல இருக்கிற எல்லா இடத்துலயும் ஒரு செக்க வச்ச உடனே தான் அவங்க ரியாக்டே பண்றாங்க. முன்னாடியெல்லாம் அவங்க பேசுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் பேசுவார்கள், மற்றவர்கள் அதற்கு பதிலளிப்பார்கள். ஆக்ஷன் அங்க இருந்து வரும், ரியாக்ஷன் இங்க இருந்து வரும். இப்ப பாத்தீங்கன்னா இப்படி மாறுது. ஆக்ஷன் இங்க இருந்து ரியாக்ஷன் வருது. அவர்கள் பதிலளிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தார்கள். இது ஒரு நல்ல விஷயமாகத்தான் பார்க்கிறேன். மக்களாகிய நமக்கு இது ஒரு நல்ல விஷயம் தான் இது. சோ மொத்தத்துல விசில் ப்ளோயர் யாரு, எதிர்கட்சி யாரு, எந்த மாதிரியான கணக்கு எடுக்க போறாங்க, எங்க ஆக்ஷன் நடக்குது, எங்க ரியாக்ஷன் நடக்குது, கூட்டணி கணக்கு மாறுதா, புது கணக்கு தொடங்கப்படுதா, இது எல்லாமே இனி வரும் காலங்கள்ல நம்ம தொடர்ந்து விவாதிப்போம் மேம். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்கு பகிர்ந்தளிச்சீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம். ஒன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.